மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம், வாழ்த்துக்கள். பிறந்திருக்கும் இந்த விஸ்வாவசு புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு 60 ஆண்டு கொண்ட இந்த தமிழ் சுற்றிலே 39ஆம் ஆண்டு இந்த விஸ்வாவசு ஆண்டு. இந்த ஆண்டிலே இன்று பிறந்திருக்கும் சித்திரை முதல் நாளை வணங்கி மகிழ்ந்து வரவேற்போம். வழக்கம் போல உங்களுக்காக ஒரு தமிழ் கவிதை, பழைய தமிழ் சொற்களை கொண்டு இயற்றப்பட்ட தமிழ் கவிதை. இந்த தமிழ் கவிதை முழுவதும் பழைய தமிழ் சொற்களை கொண்டு உருவாக்கப்பட்டது. ஏன் உருவாக்கினேன் என்றால், பழைய தமிழ் சொற்கள் இப்பொழுது உபயோகத்தில் இல்லை, வழக்கத்தில் இல்லை. இந்த தமிழ் சொற்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பதை நமது தலைமுறையினர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த தமிழ் சொற்களை தேடி தேடி கண்டுபிடித்த இந்த கவிதையிலே நான் கூத்தியிருக்கிறேன். நண்பர்களே, இது மருத நிலத்தை அடிப்படையாக கொண்டது. நமது தமிழ் பருவங்கள் 6 நிலைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கவிதையின் உட்பொருளை சொல்லிவிடுகிறேன். 6 பருவங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 6 பருவங்களும் தான் நமது தமிழ் நிலைகளை, தமிழ் நிலங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த தமிழ் பருவகாலங்கள் அடிப்படையாக கொண்டுதான் பருவகாலங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதன் மூலம் என்னென்ன மாற்றங்கள் நமக்கு ஏற்படுகிறது என்பதை நான் இங்கே தெரிவிப்பதற்காகத்தான் இந்த கவிதை. முதலிலே கவிதையை வாசித்து விடுகிறேன். கவிதையை வாசித்து விட்டு அதன் பிறகு உங்களுக்கு இதற்கான தெளிவுரையை கூற இருக்கிறேன். ஏனென்றால் இது முழுக்க முழுக்க பழைய தமிழ் சொற்களை அடிப்படையாக கொண்டது. எனவே இதில் பல சொற்களுக்கு உங்களுக்கு பொருள் புரியாது. எனவே அந்த பொருள் புரிய வேண்டும் என்பதற்காக தெளிவுரையும் உங்களுக்கு நான் இப்பொழுது கூற இருக்கிறேன். முதலிலே கவிதையை வாசித்து விடுகிறேன். இந்த கவிதை 6 பருவநிலைகளை கொண்டது. தமிழ் மூதறிஞர்கள் இந்த பருவநிலைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். எனவே இந்த தமிழ் பருவகாலங்கள் என்பது 6 காலம். 6 காலம் என்பது முதலிலே இளவேநீர் காலம், பிறகு முதுவேநீர் காலம், பிறகு கார்காலம், பிறகு கூதிர்காலம், பிறகு முன்பனி காலம், பிறகு முன்பனி காலம், பிறகு பின்பனி காலம். அதாவது இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம், கார்காலம், கூதிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம். இதுதான் இந்த 6 பருவங்கள். இந்த 6 பருவங்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கவிதை இயற்றப்பட்டிருக்கிறது. முதலில் கவிதையை வாசித்து விடுகிறேன். இது மருத நிலத்தை அடிப்படையாக கொண்ட கவிதை. இது சந்திரசேகரன் என்று சொல்லக்கூடிய நான் இயற்றிய கவிதை. கவிதையை இப்பொழுது நான் வாசிக்கிறேன். நண்பர்களே, அதுகாலம் சடுகாலம் அது பிரித்தார், தமிழ் ஞானம் கொண்டு அதனை தான் விழித்தார். வசந்தம் அது சைத்திரமும் வைகாசம், சீட்டுமமே மேலேறும் அதுகாலம். முதுவேனில் சேட்டம் சசி அதுதானே, விதை முளைகொள்ள நற்காலம் சீட்டுமமே. கார்காலம் நடம் மற்றும் பாத்திரமே, அதுவென்ன வருண கரு பாத்திரமே. சார்காலம் ஆட்சி விளம் பாகுலமே, தமிழ் நிலம்பரப்ப துளிவீழும் கூதிரது. ஏமந்த காலமது என்னவென்ப, வெளி புறமெல்லாம் கதிர்கொத்தே சகம்பவுடம். வைகரையில் அழி தோன்றி அது நிற்கும், அடிகண்ட பின்னாலே அலி இறக்கும். மாகமதி பார்க்குனியே சிசரம் என்பர், அதில் முதிரி மாடம் சிறு முழுதும் பரவி நிற்கும். போகுமது புவி முழுதும் தான் நிறைய, முதல் நாளே சித்திரையே நீ வருக. விசுவாச ஆயனமே வருகவென இரு கரம் கொண்டு சிரம் தாழ வணங்குகிறோம். இதுதான் கவிதை. இந்த கவிதையில முதல் வரியிலே அதுகாலம் சடுகாலம் அது பிரித்தார். சடுகாலம் என்பது, சடு என்பது 6. அந்த காலநிலையை 6 நிலைகளாக, 6 பருவங்களாக பிரித்திருக்கிறார்கள். தமிழ் ஞானம் கொண்ட தன்னை தான் விழித்தார். தமிழ் ஞான அறிவோடு இதை 6 காலங்களாக பிரித்திருக்கிறார்கள். வசந்தம் அது சைத்திரமும் வைகாசம். வசந்த காலம் என்று சொல்லக்கூடிய இளவேநீர் காலம். இந்த இளவேநீர் காலம் சித்திரை வைகாசி. இதுதான் இங்கே கூறப்பட்டிருக்கிறது. சீட்டுமே மேலேறும் அது காலம். இதன் பிறகு அந்த இளவேநீர் காலம் முடிந்து முதுவேநீர் காலம் என்று சொல்லக்கூடிய சீட்டும காலம். இந்த இளவேநீர் காலத்தை வசந்த காலம் என்றும் கூறுவார்கள். சித்திரை வைகாசி. அடுத்து ஆணி ஆடி. ஆணி ஆடி என்பது சீட்டும காலம் என்று சொல்லக்கூடிய முதுவேநீர் காலம்.
இந்த முதுவேநீர் காலம்தான் இங்கே கூறப்பட்டிருக்கிறது. சித்திரை வைகாசி என்பது மிகுந்த வெப்பநிலையில் இருக்கும். இங்கே வேறொன்றும் இருக்க வாய்ப்பில்லை. எனவே அடுத்தது ஆனி ஆடி. ஆனி ஆடி என்று சொல்லக்கூடிய இந்த நிலையிலே, அதாவது பயிர் அதாவது விதை முளைப்பதற்கு ஆடிப்பட்டம் என்று சொல்வார்கள். இந்த ஆடிப்பட்டத்திலே விதையை விதைப்பார்கள். விதை முளைத்து அது நாற்றாகி அதன் பிறகு அதை நடவு செய்வார்கள். இதுதான் இங்கே காலம். எப்பொழுதுமே ஆடிப்பட்டம் என்பது இந்த விதைப்பதற்கு, விதையை முளைக்க வைப்பதற்கு ஏற்ற பருவங்கள் அங்கே நிகழ்கிறது. எனவே இந்த காலம்தான் நமக்கு சீட்டும காலம் என்று சொல்லக்கூடிய நிலை. இது முதுவேநீர் காலம் என்று சொல்லக்கூடிய ஆனி ஆடி. அடுத்தது கார்காலம். கார்காலம் வருகிறது. அதற்கான் சொல்லுகிறேன். அடுத்தது முதுவேனில் சேட்டம் சசி, அதுதானே விதை முளைகொள்ள நற்காலம் சீட்டுமமே, அது முடிந்து விட்டது. கார்காலம் நடம் மற்றும் பாத்திரமே. கார்காலம் என்று சொல்லக்கூடிய நிலை, அதாவது கார்காலம் என்று சொல்லக்கூடியது ஆவணி புரட்டாசி. விதை விதைத்தாகிவிட்டது. விதைத்து பருவகாலம் நன்றாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்பொழுது இந்த ஆவணி புரட்டாசி 2 மாதமும் அந்த மழை வருவதற்கான கரு, எப்படி குழந்தை வயிற்றிலே கருவாக உருவாகி 10 மாதம் கழித்து நமக்கு குழந்தையாக நாம் வருகிறோமோ, அதுபோல இந்த மழைக்காலம் உருவாகுவதற்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்குறது இந்த இயற்கை என்னும் ஒரு அற்புத வெளி, இறைவெளி. எனவே இந்த நிலையிலே ஆவணி புரட்டாசி 2 மாதமும் நமக்கு இந்த கார்காலம் என்று சொல்லக்கூடிய வருட காலம், இந்த வருட காலத்தை நமக்கு தருகிறது. இதுதான் நடம் என்பது ஆவணி மாதம், பாத்திரம் என்பது புரட்டாசி. நடம் என்பது ஆவணி, இதெல்லாம் தமிழ் சொற்கள். பாத்திரம் என்பது புரட்டாசி. இது கார்மேகம் சூழ்ந்து அந்த மழையை உருவாக்குவதற்கான கரு உருவாக்க வேண்டிய காலம். அடுத்தது சரற்காலம் ஆட்சேபனம் பாக்குளமே, தமிழ் நிலம் நிரம்ப துளிவேழும் கூதிரது. அடுத்து சரற்காலம் என்று சொல்லக்கூடிய கார்காலம், கூதிர்காலம். அந்த கூதிர்காலம் என்னவென்றால் ஐப்பசி கார்த்திகை. இந்த ஐப்பசி கார்த்திகையிலே கடுமழை பொழிகிறது. கடுமழை, அதாவது இந்த பயிர்களுக்கு தேவையான நிலையை நமக்கு இயற்கை தருகிறது. அது மழையாக பொழிகிறது. மழையாக பொழியும் போது நமது தமிழ் நிலம் முழுவதும் நினைந்து ஆறாக நீராக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுதான் இங்கே கூறப்பட்டிருக்கிறது. இந்த ஐப்பசி கார்த்திகை மாதம் முழுவதும் தமிழ் மண்ணிலே மருத நிலத்திலே நடக்கக்கூடிய நிகழ்வு. எனவே இந்த 2 மாதங்களும் முழுக்க முழுக்க ஐப்பசி கார்த்திகை இரண்டுமே முழுவதும் மழைக்காலமாக இங்கே கூறப்பட்டிருக்கிறது நண்பர்களே. எனவே சரற்காலம் முடிந்துவிட்டது. அடுத்தது சரற்காலம் ஆட்சேபனம் பாக்குளமே, தமிழ் நிலம் நிரம்ப துளிவேழும் கூதிரது. ஏமந்த காலமது என்னவென்ப வெளி புறமெல்லாம் கதிர் கொத்தே சகம் பவுடம். அதாவது ஏமந்த காலம் என்று சொல்லக்கூடிய அடுத்த நிலை வருகிறது. அதாவது முன்பனிக்காலம். முன்பனிக்காலம் என்பது மார்கழித்தை. இந்த மார்கழித்தை 2 மாதம் என்ன நடக்கும்? வயல்வெளி முழுவதும் அந்த பசுமையான நிலை மாறி அந்த கதிர்கள் முற்றி அழகான நிலையிலே தொங்கிக் கொண்டிருக்கும். வயல் முழுவதும் கதிர்களாக தெரிந்து கொண்டிருக்கும். இதுதான் இங்கே கூறுகிறேன். ஏமந்த காலம் அது என்னவென்ப வெளி புறமெல்லாம் கதிர் கொத்தே சகம் பவுடம். இந்த வெளி என்பது வயல், புறம் என்பது வயல் மேல்வெளி. அந்த மேல்வெளி முழுவதும் கதிர்பொத்து இருக்கிறது. அந்த கதிர்பொத்து தான் இங்கே சகம் என்பது மார்கழி, பவுடம் என்பது தை. இந்த பவுடம் என்றும் சொல்லலாம், மகரம் என்றும் சொல்லலாம். இரண்டுமே தை மாதத்தை தான் குறிக்கும். எனவே சகம் என்பது மார்கழி, பவுடம் என்பது தை, மகரம் என்பதும் தை. எனவே இந்த சகம் பவுடம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே கதிர்கள் கொத்து கொத்தாக அங்கே இருக்கிறது. இதுதான் இங்கே கூறியிருக்கிறேன். அடுத்த வரியிலே வைகரையில் அழிது ஒன்றி அது நிற்கும், அடிகண்ட பின்னாலே அது இறக்கும். அதாவது இது அந்த அடுத்த நிலை. பாகமதி பார்க்குனியில் சிசிரம் என்பர். அதில் முதலை மாடம்
செரு முழுதும் பரவி நிற்கும். பின்பணி காலத்தை நான் கூறுகிறேன். பாகமதி பார்க்குனி, அதாவது கடைசியிலே மாசி பங்குனி. மாகமதி என்பது மாசி மாதம், பார்க்குனி என்பது பங்குனி. இந்த இரண்டும் சிசிர காலம் என்று சொல்லக்கூடிய பின்பணி காலம். இந்த பின்பணி காலத்திலே என்ன நடக்கிறது? கதிர் அறுத்து விடுவார்கள் மார்கழி தையிலே. அதன் பிறகு அந்த கதிரிலே கொஞ்சம் இருக்கும், மீதி இருக்கும் ஒரு கால் பகுதி தாள் இருக்கும், கதிர்த்தாள். அந்த கதிர்த்தாள் உள்ளே பயிறு உளுந்து என்று சொல்லக்கூடிய நிலையை விதைத்து விடுவார்கள். அதுதான் முதிரை என்பது பயிறு, மாடம் என்பது உளுந்து. அந்த இரண்டும் செரு முழுதும், செரு என்பது வயல், வயல் முழுவதும் பரவி நிற்கும். இந்த விதைக்கப்பட்ட உளுந்து பயிறு அறுவடை நடந்து முடிந்து விடுகிறது. கதிர் அறுத்து விடுகிறார்கள். அது நமக்கு உணவுப் பொருளாக ஆகிவிடுகிறது. பிறகு இந்த உளுந்து பயிறு என்று சொல்லக்கூடிய தானியங்கள் உள்ளே விதைக்கப்படுகிறது. விதைக்கப்படும் போது அது முளைத்து எங்கும் பசுமையாக காட்சியளித்து வயல் முழுவதும் பச்சை போர்வை போர்த்தது போல அங்கே ஒரு காட்சி பொருளாக இருக்கிறது. இதுதான் இங்கே முதிரை மாடம் செரு முழுவதும் பரவி நிற்கும். இந்த உளுந்து பயிர் என்று சொல்லக்கூடிய நிலை அடுத்த நிலை வருகிறது நண்பர்களே. எனவே இந்த நிலையை 6 காலங்களாக பிரிக்கப்பட்டு, போகமது புவி முழுதும் தான் நிறைய முதல் நாளே சித்திரையே நீ வருக. இந்த அழகான நிலையிலே பருவ காலங்களிலே நமக்கு உணவு படைத்த இறைநிலையை வணங்கி, அதன் பிறகு போகம் என்பது இன்பம், நுகர்வு, ஞான அறிவு, இதை கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பருவகால அடிப்படையிலே. எனவே அனைத்தும் இன்பமாக இருக்க வேண்டும், நமக்கு இந்த புவி முழுவதும் இன்பமே சூழ வேண்டும் என்ற நிலையிலே சித்திரை முதல் நாளை வரவேற்கிறோம். விசுவாவசு ஆவணமே ஆயனமே. ஆயனம் என்பது வருடம், விசுவாவசு என்பது 39ஆம் ஆண்டு. அந்த வருடத்தை வருகவென 2 கரம் கொண்டு சிறந்தாழ வணங்குகிறோம். அதாவது இந்த புத்தாண்டை சிறப்போடும் சீராக இருக்க வேண்டும் என்று வணங்கி மகிழ்ந்து சித்திரை முதல் நாளை வரவேற்கும் நண்பர்களே. உங்கள் சார்பாக இந்த ஆகாஷ் அருளமுதம் என்ற காணொளி சார்பாக